நீங்க தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புளி சட்னின்னு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சிறுதானியத்துல கண்டிப்பா நீங்க சட்னி செஞ்சிருக்க மாட்டீங்க. சத்தியமா அடிச்சு சொல்றேங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக வரகரிசி, உளுந்து, அதுக்கப்புறமா மல்லி, சீரகம், புளி இதை தனியா வறுத்துக்கலாங்க. தக்காளியும் கருவேப்பிலையும் தனியா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய், மல்லி எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு ஆட்டணும். இப்போ கடாயில் ஆயில் விட்டு மல்லி, சீரகம், உளுந்து, வரகு, பனி வரகு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதிலேயே புளியும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் தக்காளி, கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அந்த குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மல்லித்தலையெல்லாம் சேர்த்து நல்ல காரசாரம் புளிப்போடு இருக்குதுங்க. இந்த சட்னி ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேன். நீங்கள் கையில் ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல் ஆட்டி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சத்தான, அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சூடான வரகு இட்லியோட இந்த வரகு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும்